ஸோ குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட், அதில் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இஃபோட ஃபார்மேஷன்ஸ்லாம் பார்த்தோம். இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரான்ச்சிங் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும், அதுக்குள்ளே நம்மளோட பேரந்தசிஸ் யூஸ் பண்ணணும். பேரந்தசிஸ்க்குள்ளே நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணுறோம், இல்லை எந்த எக்ஸ்பிரஷனை பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபஸ்ட் லைன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓப்பன் பிரேசஸ், கர்லி பிரேசஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பிரேசஸ்க்குள்ளே நம்மளோட கேசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டு பார்த்தீங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் 1 கோலன் ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட். அதாவது இந்த கான்ஸ்டன்ட் 1 அப்படிங்கிறது இட் குட் பி வேரியபிளாக இருக்கலாம், நியூமெரிக்கல் வேல்யூவாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். கோலன் கொடுத்து அதோட ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட், அதோட இன்புட் என்ன, அதோட அவுட்புட் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஒரு கேஸ் ஓகே ஆயிடுச்சு, இந்த ஒரு கேஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்லி ஜம்ப் அவுட் ஆஃப் த லூப். இந்த இடத்துலேருந்து டேரெக்டாக அடுத்த லூப்புக்கு வந்துடும், அடுத்த பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ அதுதான் பிரேக் ஸ்டேட்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ். இல்லை கான்ஸ்டன்ட் 1 கிடையாது, அடுத்த கேஸ் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் 2, அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் 2 ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக். ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ கேசஸ் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் பிரேக். ஸோ இப்போ வந்து நம்ம சூஸ் பண்ண எந்த கேஸுமே இல்லை, எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே பர்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா ஃபைனலாக டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ். இப்போ நீங்கள் இதை தெளிவாக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட் இஸ் அ பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். நம்ம நிறைய கேசஸ், நிறையா பார்ட்ஸ், நிறையா செக்மெண்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து ஸ்விட்ச். இதுலேயே வந்து நம்ம மொத்தமாக 4 கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம். ஸ்விட்ச், கேஸ், பிரேக், டிஃபால்ட். இந்த 4மே நம்ம வந்து நெசசரியாக யூஸ் பண்ணணும். இந்த கேசஸ் தான் வந்து என்னென்ன மல்டிவே இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். பிரேக் வந்து இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். டிஃபால்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே சொன்ன கேஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம என்ன டிஃபால்ட்டாக சொல்கிறோம், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட் செக்மெண்ட்டில் வந்து கொடுத்துடலாம். இது எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து மைன்யூட்டாக கவனிச்சுக்கணும். டிஃபால்ட் கோலன் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கேஸ் ஸ்பேஸ் விட்டு நம்ம என்ன வேரியபிள் நேமோ கான்ஸ்டன்ட் நேமோ என்ன கொடுக்குறோமோ அதை கொடுக்கணும். கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி ஒவ்வொரு பிரேக்குக்கும் வந்துட்டு நீங்கள் செமிகோலன் யூஸ் பண்ணணும். ஸ்விட்சுக்கு பக்கத்தால் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது, கான்ஸ்டன்ட் 1 பக்கத்தாலையும் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ். இதெல்லாமே நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து நிறைய கம்பைலேஷன் எரர் வந்து த்ரோ ஆகும். இதுதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஃப்ளோ சார்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து கான்ஸ்டன்ட் 1 ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அது ஆன உடனே டேரெக்டாக நீங்கள் வந்து லூப்பை விட்டு வெளியே வந்துடலாம். இல்லை அந்த ஃபஸ்ட்டு கேஸ் கிடையாது, ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் கான்ஸ்டன்ட்டோட செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கான்ஸ்டன்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் லிஸ்ட் 2 வந்து எனேபிள் ஆகும். அது எனேபிள் ஆகி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வெளியே வந்துடலாம். இல்லை இந்த கான்ஸ்டன்ட் 2வும் ஃபால்ஸ் அப்படின்னா நீங்கள் அடுத்தது இதே மாதிரி அப் டு நீங்கள் எவ்வளோ வரைக்கும் வேணாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ கேஸஸ் சர்ச் பண்ணி பார்த்து எதுவுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை, எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னா கடைசியாக வந்து டிஃபால்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக உங்களோட லூப் வந்து வெளியே வந்துடும். இதுதான் வந்து ஓவரால் ஸ்விட்சிங் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா அர்த்தமெட்டிக் கால்குலேட்டர், சிம்பிள் அர்த்தமெட்டிக் கால்குலேட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், எக்ஸிட். ஸோ இந்த 5 ஆப்ஷனை வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் பை மீன்ஸ் ஆஃப் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ABCH அப்படிங்கிற வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூசர்கிட்ட வந்து வேல்யூ கெட் பண்ணியிருக்கோம், ஏக்கும் பிக்கும். அதுக்கப்புறம் யூசருக்கு வந்து ஒரு லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அடிஷன் கேஸ் பண்ண போகிறீங்களா, சப்ராக்ஷனா, மல்டிப்ளிகேஷனா, டிவிஷனா, இல்லை எக்ஸிட்டா அப்படின்னு சொல்லிட்டு 5 சாய்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அவங்க எதை என்ட்ரு பண்ணுறாங்களோ அதை வந்து CH அப்படிங்கிற வேரியபிளை வந்து நம்ம வாங்கியிருக்கோம். CH அப்படிங்கிற வேரியபிளை வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போகிறோம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் எதை பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா CH அப்படிங்கிற
வேரியபிளை தான் பாஸ் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க 2-வை வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் 2, ஸோ 2க்குள்ளே தான் உள்ளே போகும். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் என்ன கொடுத்துருக்கோம், கான்ஸ்டன்ட் வந்து 1 கொடுத்துருக்கோம். அப்போ இட் இஸ் நாட் மேட்ச், அப்போ அது ஃபால்ஸ். அப்போ என்ன ஆகும், டேரெக்டாக அடுத்த கேஸை செக் பண்ணி பார்க்கும். அடுத்த கேஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் 2, அப்போ நம்மளோட சாய்ஸ் என்ன 2, அப்போ ரெண்டுமே கரெக்ட். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு ஆன்சர் பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தட் இஸ் நாட் நெசசரி டு செக் கேஸ் 3, 4, 5. இப்போ கேஸ் 2 ஓகே ஆயிடுச்சு, சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரிமைனிங் கேசஸ் வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. அப்போ டேரெக்டாக வெளியே வந்துடலாம். அதுக்காக யூஸ் பண்ணுறதா நம்மளோட பிரேக் ஸ்டேட்மெண்ட். இப்போ நீங்கள் இங்கே பிரேக் கொடுக்காம போயிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா கண்டினியூஸாக எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கிடச்சிருக்கும். அவங்க சப்ராக்ஷன் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கும் ஆன்சர் வந்திருக்கும், டிவிஷனுக்கும் ஆன்சர் வந்திருக்கும். அப்போ இது வந்து நமக்கு தப்பாக இருக்கும் நம்ம ப்ரோக்ராம். அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் பிரேக் யூஸ் பண்ணுறோம். இப்போ அவங்க 5 சாய்ஸுமே இல்லை, இப்போ வேறு ஏதாவது 6 ப்ரெஸ் பண்ணிட்டாங்க, இல்லை ஏவை ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டிஃபால்ட் கேட்டகரியில் வந்து என்டர் கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்விட்ச் கன்ஸ்ட்ரக்ட். இங்கே வந்து நம்ம ஸ்விட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கீழே வந்து நம்ம இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதுதான் உங்களோட ஸ்விட்ச் கேஸ். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேல்யூ வந்து 12, 13. ஸோ இப்போ யூசருக்கு வந்து லிஸ்ட் ஆகுது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இப்போ நான் வந்து மல்டிப்ளிகேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன் 3. அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, 2யும் மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர் மட்டும்தான் கிடச்சிருக்கு. அடிஷனோ சப்ராக்ஷனோ டிவிஷனோ எதுவுமே கிடைக்கல. இதுதான் ஸ்விட்ச் கேஸோட இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோ கேஸ் வேணாலும் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இவ்வளோதான் உங்களோட ஃபஸ்ட் ப்ரோக்ராம், ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ இதுவே வந்து 12, 13. இப்போ வந்து நான் இந்த 5 சாய்ஸில் இல்லாமல் 6ன்னு ஒன்று ப்ரெஸ் பண்ணுறேன், இல்லை ஏசி வேறு ஏதாவது நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட் அதுலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும், என்டர் கரெக்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் உங்களோட ஸ்விட்ச் கேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதில் மெயினாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்ட், கேஸ் அப்படிங்கிற கீவேர்ட், பிரேக், அதுக்கப்புறம் டிஃபால்ட். அதுக்கப்புறம் இங்கே கரெக்டாக கேஸ் ஸ்பேஸ் விட்டு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்கள் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம், கேரக்டர் யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அங்கே லிட்ரல் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அதே மாதிரி எவ்வளோ கேசஸ் வேணாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் உங்களோட ஸ்விட்ச் கேஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவ்வளோதான் நம்மளோட சி ப்ரோக்ராம் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் இஃப் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஸ்விட்ச் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட செலெக்ஷன், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.